முட்டை வந்து நம்ம இந்த மாதிரி கவரில் வந்து வாங்கிட்டு வந்து அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இல்லாட்டி வந்துட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அப்படியே வந்து இதை எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் ட்ரெயில் வச்சு ஸ்டோர் பண்ணுவீங்க. இனிமேல் அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. வாங்கிட்டு வந்த உடனேவே இதை வந்து தண்ணியில் வந்து போட்டு நல்லா கழுவி வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் வந்துட்டு வெளிப்புறத்தில் நிறைய வந்து அழுக்குகள் கிருமிகள்லாம் இருக்கும். இது நம்ம அப்படி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதோ இல்லை அப்படி போட்டு வேக வைக்கிறதோ வந்துட்டு பண்ணாமல் இந்த மாதிரி வந்து கழுவிட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் உள்ள அழுக்கு கிருமி எல்லாமே வந்து போயிடும். இப்போ கழுவுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து குழம்புக்கு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து இதை உடச்சி ஊற்றாமல் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு தண்ணிக்குள்ளே வந்து போட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே வந்து முட்டையெல்லாம் மூழ்கிடுச்சு அப்படின்னா அது நல்ல முட்டை. அப்படி மூழ்காமல் மேலே வந்து மிதந்துச்சு அப்படின்னா அது அழுகி போன முட்டைன்னு கண்டுபிடிச்சிடலாம். உடச்சி ஊற்றுற முட்டை குழம்புக்கெலாம் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்பு வச்சுக்கலாம். இப்போ இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து பழைய அரிசி வந்து நான் கொட்டி வச்சுருக்கேன். இந்த டப்பாவில் ஒரு 1/4 அளவில் அரிசி வந்து போட்டுட்டு இப்போ நம்ம கழுவுன முட்டை இருக்குது பார்த்திங்களா, இதை நல்லா வந்து துடைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கூர்மையான பகுதி மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம வைக்கிறப்போ முட்டை வந்து அழுகி போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதே மாதிரி வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம்.